அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். இனியும் உயிரோடு இருக்கணுமா? சிறுகதை கேட்கலாம். அந்த அரசாங்க ஆஸ்பத்திரியின் பிரசவ வார்டின் ஒரு மூலையில் தெய்வானை தரையில் கிடத்தப்பட்டு இருந்தாள். இமைகள் இரும்பாக கணக்க, உணர்வு திரும்பியும் கண்களை திறக்காமலேயே படுத்திருந்தாள். இடுப்பு பகுதியில் பூகம்பம் நிகழ்வதைப் போல இருந்தது. தெய்வானை என்ற நர்சின் குரல் கேட்டு சிரமத்துடன் கண்களை திறந்தாள். தெய்வானை, உன் புருஷன் என்ன மனுஷனா மிருகமா? அவன் உன்னை எட்டி உதைச்சப்போ வயிற்ற காட்டிக்கிட்டு நின்னியா? 4 மாசம் கர்ப்பம் கலைஞ்சிருச்சு. நீ உயிர் பிழைச்சதே தெய்வாதீனம்தான். 2 நாளா அந்த குடிகார பைய ஆஸ்பத்திரி பக்கமே எட்டி பார்க்கல. இந்த அயோக்கியனோட 10 வருஷம் எப்படி குடும்பம் நடத்துற? பிள்ளைங்க வந்தாங்களா என்று தெய்வானை தீன குரலில் கேட்டாள். வரலையே. அதுங்க அவங்கிட்ட என்ன பாடுபடுதுங்களோ? டாக்டர் உன்னை வீட்டுக்கு போக சொல்லிட்டார். தினமும் வந்து உடம்ப காட்டிக்க. சத்தான ஆகாரம் சாப்பிடு. நடந்து போகாம ரிக்ஷாவை பிடிச்சு போ. யாரை திருத்தினாலும் குடியாரனை திருத்தவே முடியாது. எல்லாம் உன் தலையெழுத்து. நர்ஸ் உரிமையுடன் அழுத்து கொண்டதில் நியாயம் இருந்தது. கணவனிடம் அடி வாங்கி அவள் அந்த ஆஸ்பத்திரிக்கு ஏற்கனவே 2 தடவை வந்திருக்கிறாள். எனவே அவள் வரலாறு அந்த நர்ஸுக்கு நன்கு தெரியும். தெய்வானை தட்டு தடுமாறி எழுந்து நின்றாள். தள்ளாடி கொண்டே மெதுவாக வெளியே வந்தாள். 2 கிலோமீட்டர் நடந்து குடிசைக்கு போய்விட முடியுமா என்று அவளுக்கு மலைப்பாக இருந்தது. கண்கள் இருண்டு தலை சுற்றியது. சந்தை திடலை கடக்கும் பொழுது அவளுடைய மகன் குமார் ஓடி வந்து அவளை கட்டி கொண்டான். இங்கே எங்கடா வந்தே? கஞ்சி குடிச்சியா? ஏன் ஸ்கூலுக்கு போகல என்று அவனை அணைத்து கொண்டாள். ஸ்கூலுக்கு போக வேண்டாம், பிச்சை எடுத்து காசு கொண்டு வான்னு அப்பா தாம்மா அடிச்சாரு. நேத்திக்கு காசு கொடுக்கலன்னு சூடு போட்டாருமா. இதோ பார். பையன் சட்டையை உயர்த்தி விழாவை காட்டினான். சூடு போட்ட இடம் புண்ணாகி வீங்கி இருந்தது. மின்சாரம் பாய்ந்தது போல் உறைந்து போனாள் தெய்வானை. இனியும் உயிரோடு இருக்கணுமா? உடல் வலியும் மன வலியும் சேர்ந்து இரட்டை தாக்குதல் நடத்தின. குமாரை பக்கத்து கடைக்கு கூட்டிச் சென்று தின்பண்டம் வாங்கி கொடுத்தாள். மூட்டை பூச்சி மருந்து ஒரு பாட்டில் வாங்கி மடியில் பத்திரப்படுத்தி கொண்டாள். குடிசையை நெருங்கிய பொழுது பக்கத்து குடிசை கிழவி அவளிடம் வந்து, அந்த குடிகார பையன் உள்ளதான் இருக்கான். உன்னோட உடம்புக்கு ஒன்றும் இல்லையே. இனிமே அவன் அடியை தாங்கிக்கிற சக்தி உனக்கு உடம்புக்கு இல்லடி. அவன் சொல்றபடி கேட்டு நடந்துக்க. குமாரை அடி அடின்னு அடிச்சு பிச்சுக்கு அனுப்பிச்சுட்டான். உன் மகளுக்கு 2 நாளா காய்ச்சல். ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போடான்றதுக்கு எல்லாம் சரியாயிடும். உன் வேலையை பாருங்கிறான் என்றாள். சரி பாட்டி, நான் பார்த்துக்கிறேன். டேய் குமார், நீ விளையாடிக்கிட்டே இரு. கஞ்சி காய்ச்சினதும் கூப்பிடுறேன் என்று கூறிவிட்டு குடிசைக்குள் நுழைந்தாள் தெய்வானை. அவள் கணவன் வடிவேல் கால்களை நீட்டியபடி தலைவிரி கோலமாக சுவரில் சாய்ந்திருந்தான். ஒரு மூலையில் அவளது மகள் சுருண்டு படுத்திருந்தாள். அவள் நெற்றியில் கை வைத்து பார்த்தாள். அனலாக கொதித்தது. மனைவியை கவனித்து விட்டான் வடிவேல். அங்கே என்னடி பண்ற? 2 நாளா எங்கடி தொலைஞ்ச? ஆஸ்பத்திரியில் காட்டிட்டு ஓடியாந்துட வேண்டியது தானே. உங்க அப்பனை வந்து கஞ்சி காய்ச்சுவான். நாயே, இன்னும் 2 நிமிஷத்துல கஞ்சி ரெடி ஆகணும். பாட்டில இருந்து கிளாஸ்ல சாராயத்தை ஊற்றி கொடுத்துட்டு போடி. இன்னொரு வாட்டி மிதிச்சா செத்துருவ. தெய்வானை பேசவில்லை. அவள் முகத்தில் ஓர் இறுக்கம் தெரிந்தது. இனியும் உசுரோடு இருக்கணுமா? அவள் கை மடியில் பத்திரப்படுத்தியிருந்த மூட்டைப்பூச்சி மருந்தை இறுக பற்றியது. கணவனையும் குழந்தைகளையும் ஒரு முறை கூர்ந்து பார்த்தாள். அடுத்த நாள் காலை தெய்வானையின் குடிசை வாசலில் கூட்டமாக இருந்தது. அந்த குடிகார பைய வடிவேலு பெஞ்சாதி பிள்ளைகளை தவிக்க விட்டுட்டு குடிச்சே செத்து போயிட்டாம்பா என்று யாரோ சொல்லி கொண்டிருந்தார்கள். எழுதியவர் ஐயா கண்ணு. படித்ததில் பிடித்தது.